ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் அருணஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படி வெகாஸ் அனிமேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது என்ன அனிமேஷனுங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லோகோ அனிமேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ லோகோவை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நான் பிளெண்டர் லோகோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த லோகோ வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ காம்பை நான் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ காம்ப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஃபைனல் அப்படின்னு போட்டுக்கிறேன், ஃபைனல் காம்ப். நெக்ஸ்ட்டு இது ஹெச்டி டிவி 920 1080 வச்சுருக்கேன். இது 25 ஃப்ரேம்ஸில் வச்சுருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பிளெண்டர் லோகோ இந்த காம்ப்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு இதை ஸ்கேல் பண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இதில் எஃபெக்டில் ஜென்ரேட் ஃபில் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரே கலராக மாற்றுறதுக்கு இதில் ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இதை நம்ம ப்ரீ கம்போஸ் பண்ண போகிறோம். Ctrl+Shift+C. இதில் நம்ம இந்த ஃபில் கலரோடு சேர்த்து அந்த காம்பை ப்ரீ காம்ப் பண்ண போகிறோம். அதனால் மூவ் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ இது உள்ளே போயிட்டு இப்போ இதில் இந்த ஃபில் கலர் இருக்குது, ஃபில் இருக்குது. இப்போது Ctrl+Shift+C கொடுத்துட்டு இது உள்ள லீவ் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒரு பிளேஸ் ஹோல்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம இதில் பிளேஸ் ஹோல்டர்னே போட்டுக்கலாம். லோகோ பிளேஸ் ஹோல்டர். ஏன்னா இந்த பிளேஸ் ஹோல்டருக்குள்ளே நீங்கள் எந்த லோகோ வச்சிங்கனாலும் அந்த எஃபெக்ட் நமக்கு ஃபைனல் அனிமேஷன் அந்த லோகோவுக்கு நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த லோகோ பிளேஸ் ஹோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வைக்கக்கூடிய லோகோ. இதில் ஸ்கேல் கொடுத்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். குறைச்சிக்கிட்டு இதில் ஒரு நியூ டெக்ஸ்ட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பிளெண்டர்னு டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிளெண்டர் சாஃப்ட்வேரோட லோகோ இது. ஓகே, அப்படி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபைனல் காம்புக்கு வந்தாச்சு. இப்போது லோகோ நமக்கு இங்கே வந்துருச்சு. இப்போது இதில் எஃபெக்ட்டு என்ன எஃபெக்ட் போடுறோன்னு பார்ப்போம். வெகாஸ்னு ஒரு எஃபெக்டை ஆட் பண்ண போகிறோம். வெகாஸ் அது ஜென்ரேட்டில் இருக்கும். நீங்கள் எஃபெக்டில் போய் ஜென்ரேட்டில் போய் வெகாஸும் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ்குள்ளே போயும் நீங்கள் எடுத்துக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இப்போது இந்த வெகாஸில் பிளெண்ட் மோடில் ஓவர்னு இருக்கும். அதை டிரான்ஸ்பரண்ட் மாற்றிக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் மாற்றிக்கிட்டால் இந்த மாதிரி அவுட்லைனில் மட்டும் இந்த எஃபெக்ட் இருக்கும். இந்த கலரை நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஒயிட் இல்லை, கொஞ்சம் கிரே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாம் இங்கே செக்மெண்ட்டில் 32 இருக்குது. 32 அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இதை நம்ம குறைச்சிக்கிறோம். 1 வேணாம், ஒரு 3 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்கும். எண்ட் ஒப்பாசிட்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ஒரு ராக்கெட் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம எண்ட் ஒப்பாசிட்டி 1ன்னு கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிடும். ஈவன் திக்னஸ் நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ விட்த்துன்னு இருக்கும். விட்த்தை அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா இந்த திக்னஸ், இந்த ஸ்ட்ரோக்கோட திக்னஸ் அதிகமாகும். இதில் ஒரு 3.4 நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அனிமேட் பண்ண போகிறோம். எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்துன்னு இருக்கும். லென்த்தை 0ல் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ஃப்ரேமில் இங்கே ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 4 செகண்ட்ஸுக்கு இந்த அனிமேஷன் பண்ணிக்கலாம். நம்ம 4 செகண்ட்ஸுக்கு வச்சுட்டு இந்த லென்த்தை ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அனிமேஷன் எப்படி இருக்கும்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இந்த அனிமேஷன் கிடைக்கும். இதில் நம்ம இந்த ரொட்டேஷனையும் அனிமேட் பண்ணிக்கணும்.
இந்த ரொட்டேஷனில் இருக்க ஸ்டாப் வாட்ச் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வச்சுட்டு இந்த ரொட்டேஷனில் ஒரு 75 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் நமக்கு கிடைக்கும். சிசி ரேடியல் ஃபாஸ்ட் பிளருங்கிற எஃபெக்ட் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காம்பை இன்னொரு காப்பி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி கொடுத்துருங்க. இன்னொரு காப்பி வந்து வந்துடும். பழைய காப்பியை நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ புது காப்பியில் நம்ம இந்த சிசி ரேடியல் ஃபாஸ்ட் பிளரை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். போட்டாச்சு. இப்போது இந்த அமௌண்ட்டை ஒரு 90 கிட்ட வச்சுக்கோங்க. ஒரு 92 ஓகே. அடுத்து இந்த ஜூம்னு இருக்கும். இதில் ஸ்டாண்டர்ட் வேணால் பிரைட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு விண்டோ லைட்டிங் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சென்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்ம வச்சுட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பாயிண்டில் வச்சுட்டு இங்கே சென்டரில் ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கடைசியில் நம்ம வச்சுக்கிறோம். அதே இது நம்ம ஒரு அந்த 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்டை கொஞ்சம் இப்படி நகட்டிக்கிறோம். இப்போது நமக்கு அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக இதோட ஒபாசிட்டியையும் நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம். இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு டி அமுக்குங்க. டி வந்து ஒபாசிட்டி. இதை ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 0ல் வச்சுக்கிறேன். அடுத்து ஷிஃப்ட் அமுக்கிட்டு பேஜ் டவுன் அமுக்குனிங்கன்னா 10 ஃப்ரேம் தள்ளி போகும். இப்போது இதை வந்து ஒரு 100 கொடுத்துருக்கேன். இங்கேயும் ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிவிட்டு 4 செகண்ட்ஸில் இதை வந்து குறைச்சிக்கிறேன். இப்போ நமக்கு அனிமேஷன் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த லேயரை வந்து ஷேடோ அப்படின்னு வச்சுக்கிறோம். ரீநேம் கொடுத்துட்டு ஷேடோ அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஷேடோ லேயரை நான் கீழே கொண்டு போய்க்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 2 லேயரையுமே வந்து 3D சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போது இதுக்கு கீழே ஒரு பேக்ரவுண்ட் லேயரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ சாலிட். ஓகே, ஒயிட்டில் வச்சாச்சு. இதை கீழே வச்சு இப்போ நமக்கு இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லைட் லேயரை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். லைட் பேரலல். இதில் வந்து பேரலல் ஸ்பாட் பாயிண்ட் இருக்கும். இதில் பேரலல் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ஒயிட்டே இருக்கட்டும். கேஷ் ஷேடோஸ் தான் நமக்கு வந்து முக்கியம். இதில் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஷேடோ எஃபெக்ட்டுக்காக தான் இந்த லைட்டை ஆட் பண்ணுறோம். இப்போது ஓகே கொடுத்தாச்சு. இப்போது அந்த சென்டர் பாயிண்ட்டை எப்படி நம்ம அனிமேட் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த லைட்டோட பொசிஷனையும் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். இந்த லைட்டை ஃபஸ்ட்டு இந்த கடைசியில் இப்படி வச்சுக்கிறேன். ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணியாச்சு. இந்த 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் நான் இந்த சைடு வந்து நான் ஆட்டிடுவேன். ஓகே. இப்போது இந்த மாதிரி நான் வச்சிடுறேன்.
இப்போ லைட்டு வைக்கிறதுனால என்ன எஃபெக்ட்னு பாருங்கள். லைட் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்படி இருக்குது. லைட்டு வச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஏற்கனவே இருந்த அந்த ஷேடோவோடு சேர்த்து நமக்கு இப்போ வச்சுருக்க ஷேடோவும் தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த லைட் ஆப்ஷனில் போயிட்டு லைட்டோட இன்டென்சிட்டியை நம்ம கொஞ்சம் கூட்டி பார்த்தோம்னா கூட்ட அது சரியாக விசிபிள் ஆகலை. நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ் தெரியணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும் நம்ம அனிமேஷனுக்கு தகுந்த மாதிரி. எனக்கு இந்த 100ங்கிறது எனக்கு போதுமான அளவாக இருக்குது. அதனால் நான் அந்த 100 நிப்பாட்டிக்கிறேன். இப்போது இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் இந்த லோகோ பிளேஸ் ஹோல்டர் இந்த லேயரை வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். இதை உள்ளே இப்படி போட்டு இதை ஸ்கேல் பண்ணி ஏற்கனவே இருக்கிற இதோட நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக வந்து இதோட மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போது இதையும் நம்ம 3D லேயராகவே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த 4 செகண்ட்ஸ் வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் இதை ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல தான் இதை மொத்தமாக நம்ம ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல இருந்து நம்ம பிளேஸ் ஹோல்டர் இதோட ஒப்பாசிட்டியை நம்ம அனிமேட் பண்ணணும். அதுக்கு ட்ரிக் அமுக்குங்க. ஒப்பாசிட்டியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் 0லேருந்து 100. ஏன்னா நம்ம ஷேடோவை இங்கே 100லேருந்து இங்கே 0க்கு கொண்டு போகிறோம். அந்த நேரத்தில் நம்மளோட லோகோவை 0 to 100க்கு நம்ம கொண்டு வந்துக்கணும். ஓகே, இப்போ நம்மளோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். நம்ம நெக்ஸ்ட்டு இது கூட ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கேமரா அனிமேஷன். அப்போ தான் கொஞ்சம் ஜூமின் எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நியூ கொடுத்துட்டு கேமரா ஆட் பண்ணிக்கோங்க. 35 mm இருக்கட்டும். ஓகே, இப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டில் இருந்து இந்த கேமராவை வந்து அனிமேட் பண்ணணும். அதுக்கு நம்ம எந்த இடத்துல இருந்து இந்த லோகோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் கேமரா ஆப்ஷனில் நமக்கு வந்து இந்த ஜூம்னு இருக்குது. இந்த ஜூமில் ஸ்டாப் வாட்சை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல மட்டும் இது பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இந்த ஜூமை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த லோகோ வரும்போது இந்த இடத்துல குறைச்ச இந்த ஜூம் இந்த கீ ஃப்ரேமை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல Ctrl+V கொடுத்துக்கிறேன், குறைச்சிட்டு. ஓகே, இப்போது நமக்கு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா மெதுவாக ஜூம் ஆகிட்டு அந்த இடத்துல எப்படி உட்காரும். இந்த அனிமேஷன் தான் நமக்கு தேவை, கிடச்சிருச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த 2 இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுத்துட்டு இப்போது இதில் இந்த கிராஃபை இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, வேணா இந்த ஜூம் இன்னை இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு தேவையான அனிமேஷன் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. நமக்கு டக்குன்னு எல்லாமே மறையிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஷேடோவோட இதை கிளிக் பண்ணிவிட்டு யூ அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும்.
இதோட அனிமேஷன்ஸை கொஞ்சம் நம்ம நகட்டி வச்சுக்கலாம். அப்போது இந்த மாதிரி நமக்கு அனிமேஷன்ஸ் கிடைக்கும். இன்னும் ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா கீ ஃப்ரேமையும் இந்த மாதிரி மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். அவ்வளோதான். லோகோ பிளேஸ் ஹோல்டர் இந்த காம்பில் வந்து நம்ம இப்போது ஏற்கனவே இருக்கிற லோகோவுக்கு பதிலாக புது லோகோவை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இருக்குது புது லோகோ, இதை வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லோகோவை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது லோகோ வந்து நமக்கு வந்துடும். இப்போது நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி புது லோகோவில் அந்த அனிமேஷன் போய் உட்காந்துரும். இந்த மாதிரி உங்களோட டெம்ப்ளேட் மாதிரி இதில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே காமிக்கிற யூபிஐயில் நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம். இது நான் அடுத்து போட போகிற டியூட்டோரியல்ஸ்க்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல டியூட்டோரியலில் சந்திப்போம். பாய்.